எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் போட வர மாட்டீங்களோ? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் இருக்காது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படியே நீங்க அக்கா வீட்லயே உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? வாங்க போவோம். மீனு என்னங்க? வாங்க போவோம். ஏய் நீயா? இங்க எதுக்கு வந்திருக்க? ராசாத்தி. என்னங்க இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ராசாத்தி அது வந்து மீனு குட்டி சும்மா பேசிட்டு போறதுக்காக வந்திருக்கா. பேசிட்டு இப்போ போயிருவா ராசாத்தி. ஏங்க எதுக்கு அக்கா கிட்ட போய் சொல்றீங்க? நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க போவோம். கூட்டிட்டு போறதுக்கா? ஏன் புருஷனை எதுக்கு நீ கூட்டிட்டு போன இப்போ? அக்கா இவர் ஒன்றும் உங்களுக்கு மட்டும் புருஷன் கிடையாது, எனக்கும் புருஷன் தான். இதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். சும்மா சும்மா திரும்ப திரும்ப கேட்காதங்க. இவர் மேல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கும் உரிமை இருக்கு. ஆமா, நேத்து வந்தவளுக்கு எல்லா உரிமையும் வந்துடும். நேத்து வந்திருந்தாலும் இன்னைக்கு வந்திருந்தாலும் அவர் வாழ்க்கையில முதல்ல வந்தவன் நான் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்திருக்கீங்க. நீ போய் சொல்றிய உண்மையை சொல்றிய யாருக்கு தெரியும்? ராசாத்தி மீனு குட்டி போய் சொல்லல. யோ வாய மூடிட்டு இரு, இல்ல மனசியா இருக்க மாட்டேன். ஏய் என் புருஷன் என் கழுத்துல தான் முதல்ல தாலி கட்டினாரு. எனக்கு தான் உன்னை விட உரிமை ஜாஸ்தி. மரியாதையா வெளியே போயிரு, என் புருஷனை எங்கேயும் அனுப்பி விட மாட்டேன். இங்க பாருங்கக்கா, என் மகளுக்கு 2 நாள்ல கல்யாணம். அப்பாவா இவர் தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்காக தான் இவரை நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நான் ஒன்றும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக வரல. அவருக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதை செய்யறதுக்கு தான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஒழுங்கா என் கூட இவரை அனுப்பி விடுங்க. முடியாது ராசாத்தி. போய் முடியும். உமராலதான் தினம் தானே எனக்கு வேதனை. ஏய் என் புருஷனை கூட அனுப்பி வைக்க முடியாது, வெளியே போ. இங்க பாருங்கக்கா, நான் ஒன்றும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக வரல. அவருக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கு, ஒழுங்கா இவரை என் கூட அனுப்பி விடுங்க. முடியாது. என் புருஷனை வண்டியில கூட்டிட்டு சுத்தலான்னு பாக்குறியோ? சரி ஏங்க மீனு இப்ப என் கூட நீங்க வாரீங்களா இல்லையா? அது வந்து மீனு குட்டி. யோ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வெளியே வச்சியா கால் இருக்காது, ஜாக்கிரதை. ஏங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம், ஒரு அப்பாவோ உங்களுக்கு அந்த பொறுப்புலாம் இல்லையா? வாங்க என் கூட, அக்கா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. யோ நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். போனிய அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏங்க வாரீங்களா இல்லையா? யோ என்னைய மீறி போயிருவீரோ? போனா இவ காலை வெட்டுவேங்க, போகலன்னா அங்க என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிடும். நான் இப்ப என்ன செய்ய? காலா இல்ல பிள்ளையோட வாழ்க்கையா? ஐயோ, ஒரு மனுஷனுக்கு 2மே முக்கியமாச்சே. யோ சித்தி வாங்க சித்தி. எப்போ வந்திய சித்தி? ஏய் என்ன இவ உனக்கு சித்தியோ? ஆமா இது எனக்கு சித்தி தான். நீங்க எதுக்கு அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு முன்னாடியே எனக்கு சித்தி தான். சித்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. மீனாவோட கல்யாண வேலையில எப்படி போகுது சித்தி? உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் சொல்லுங்க, நானே புருஷனை வாரோம். சரோஜா இருக்கட்டும்மா, நீ ஏன் மாசமா இருக்கா? உடம்ப நல்லா பார்த்துக்க. நான் என் புருஷனை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க எல்லாரும் நாளைக்கு ராத்திரி வந்துருங்க. சரி சித்தி. சித்தப்பா சித்தி உங்களை கூப்பிட தான் வந்திருக்காவலாம். ஏய் ஏன் புருஷனை சொல்றதுக்கு நீ யாரு? எங்க சித்தி கூப்பிடியாவே அதான் சித்தப்பா போங்கன்னு சொல்லி. சித்தப்பா அதான் சித்தி கூப்பிடக்கு வந்திருக்காவல்ல, அவைய கூட போங்க. கல்யாண வேலை எக்கச்சக்கமா இருக்கும். என்ன என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிக்கலாம் பிளான் போடுறியோ? உனக்கு என்ன இன்னைக்கு திடீர்னு அக்கறை வந்து குதிக்குது? என் புருஷன் எங்கேயும் போக மாட்டாரு, அவரு இங்கதான் இருப்பாரு. நீ வேணா உன் சித்தி பின்னாடி பைய தூக்கிட்டு கிளம்பு. சித்தி என்ன பேசுறீங்க நீங்க? எங்க சித்தியே நீ வரண்டாமா, நீ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டாவ. அவைய கூட வேலை செய்யுது சித்தப்பா போட்டோம். நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் தடுக்கிறீங்க? என் புருஷனை நான் தடுப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு என்ன? பெரிய நாட்டாமை இவரே தீர்ப்பு சொல்ல வந்துட்டா. சித்தி நீங்க பேசுறதா ரொம்ப தப்பா இருக்கு. எங்க சித்தப்பாவோட மகளுக்கு தான் கல்யாணம். நியாயமா அவைய அங்கே தான் இருந்திருக்கணும். சித்தி வந்து கூட வந்திருக்க கூடாது. நீங்க தான் சித்தப்பா இங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களோ?
சித்தி வந்து கூப்பிட்டா நீங்க அனுப்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவரே ஏன் புருஷன், அவரை எங்கேயும் என்னால அனுப்ப முடியாது. நீ எல்லாம் வந்து இதுல பேசுற வேலை வச்சுக்கிடாத. ராசதி வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மைனி பாருங்க மைனி, இவள என் புருஷனை கூட்டிட்டு போக வந்திருக்கா. அப்படியா? ஆமா மைனி, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருந்தாதான் இவளோட திட்டம். அன்னைக்கு இப்படிதான் பத்திரிக்கை கொடுக்க போறேன்னு என் புருஷனை கூட்டிட்டு ஓடிட்டா. இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு என் புருஷனை வந்து கூப்பிடியா? ஏன் இவளால தனியா கல்யாணத்தை நடத்த முடியாது? அப்படி நடத்த முடியாதவ எதுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வீட்டிலே வச்சிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஆசாத்தி அது இருக்கட்டும். ஆமா, நீ வீல் சேர்ல தான வந்துகிட்டு இருந்தா, இப்போ எப்படி சாதாரணமா வந்து நிக்கா? நான் எங்க மைனி வந்து நிக்கிறேன், புருஷனை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்கேன். என் காலே உடைஞ்சிருந்தாலும் என் புருஷன் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு மைனி. அதனாலதான் அவரை பிடிச்சிட்டு வந்து நிக்கேன். எப்பா உலக மகா நடிப்புடா சாமி. மைனி இவள வெளிய போய் சொல்லுங்க மைனி. என் புருஷனை சும்மா சும்மா வந்து பங்கு போட வேண்டாம் சொல்லுங்க இவகிட்ட. இங்க பாருங்க அண்ணி, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இவர் தானே முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இவர் தானே என் பிள்ளைக்கு அப்பா. இவங்க எதுக்கு அவரை விட மாட்டேன்னு சொல்றாங்க? இவரு எனக்கும் புருஷன் தானே, என் கூட இவரை அனுப்பி விட சொல்லுங்க. எனக்கும் இவர் புருஷன் தான். என் கழுத்துலயே ஒரு தாலி கட்டியிருக்காரு. என்ன மைனி, அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா? நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணல ராசதி. அவ என்ன நித்தமா வந்து என் கூட இருங்கன்னு கேக்க. பிள்ளைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அவர் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கா. கொஞ்சம் அவ கூட தான் அனுப்பி விட முடியாது மைனி. இவ கூடலாம் என் புருஷனை அனுப்பி வைக்க முடியாது. அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க போறேன்னு கூப்பிடும் போதே எனக்கு இஷ்டம் கிடையாது. இவதான் என் புருஷனை இழுத்துட்டு ஓடிட்டா. இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது என் புருஷனை அனுப்பி வைன்னு கேட்கா. தாலி கட்டினா போதும் எங்களை விட்டு விலகிடுவேன் தானே இவ சொன்னா. இப்ப எதுக்கு மைனி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காவா? இங்க பாருங்கக்கா, ஒழுங்கா என் புருஷனை என் கூட அனுப்பி விட்டுருங்க. இல்ல நான் தினமும் வந்து போட்டிக்கு நிப்பேன். எனக்கு உரிமை இருக்குன்னு சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் அப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே ஒரு வாழ்க்கை, அது உங்களுக்கு கிடைக்காது சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு நல்லபடியா அந்த கல்யாணம் நடந்து முடியணும். அதுக்கு என் புருஷனை என் கூட அனுப்பி விடுங்க. முடியாது. என்ன மிரட்டுறியோ? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. தங்கச்சி என்னாச்சுமா? என்ன இந்த பொம்பளை அன்னைக்கு என்னன்னு சொல்லுச்சு? என் புருஷன் அவ கழுத்துல தாலி கட்டினா போதும், அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிச்சா இல்லையா? சும்மா சும்மா இப்போ வந்து என் புருஷனை கூப்பிடுதுனே. ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? அன்னைக்கே நீ சொன்னல்ல என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் விட்டு விலகிடுவேன்னு. இப்போ எதுக்குமா அவியலை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்கண்ணா, என் மகளுக்கு 2 நாள்ல கல்யாணம். இவர் தானே என் மகளுக்கு அப்பா, இவர் தானே முன்னாடி நின்று கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதுக்காக தான் இவரை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். உங்க தங்கச்சியை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போக நான் ஒன்றும் வரல. என் மக வாழ்க்கைக்காக தான் இவரை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். கொஞ்சம் இவரை என் கூட அனுப்பி விடுங்க. ஏம்மா நீ பேசுறது எதுவும் சரியில்லைம்மா. அன்னைக்கு தாலி கட்டினா போதும் எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நின்றுட்டு என் தங்கச்சி புருஷனை கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அதான் என் தங்கச்சி விட மாட்டேன்னு சொல்லியல்ல, அதான் உங்க அண்ணெல்லாம் இருக்காருல்ல, அவரை வச்சு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. சும்மா சும்மா என் தங்கச்சி வாழ்க்கையில வந்து குறுக்கிடாதம்மா. அப்படி சொல்லுனே. ஏய் அதான் என் அண்ணன் சொல்லிட்டார்ல, போ உன் வேலையை பார்த்துக்கிட்டு. ஏங்க நான் மற்றவங்களெல்லாம் கேட்க வரல, நீங்க சொல்லுங்க என் கூட வர முடியுமா முடியாதா? மீனுக்குட்டி அது வந்து ஏங்க மீனு என்னால இப்போ வர முடியாது. என்னது இப்போ வர முடியாதா? அது வந்து என்னால வர முடியாது மீனுக்குட்டி. மீனு குட்டியா? மீனா சொன்னா போதும். அது வந்துங்க என்னால இப்போ வர முடியாது. நீங்க போங்க. ஏங்க தயவு செஞ்சு போங்க. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாரையும் பார்த்துக்கிட்டே
இனிமேதான் நான் யாருன்னு இவ்வியலுக்கு தெரிய வரும். நீங்க மட்டும் நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு வராம இருந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. நான் போறேன். சீ, பொம்பளையவெல்லாம் எப்படி பேசிட்டு போற பாருங்க. ராசாத்தி, அவ கிடக்காம நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. இதுக்கு மேல என்ன ரெஸ்ட்? ராசாத்திக்கு கால் சரியாயிட்டு, அதனால அவளை வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏன் மைனி, அங்க இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவா இருக்கோ? இல்ல ராசாத்தி, என் மருமக வேற மாசமா இருக்கா பத்தியா, அவளை நான் தான் பாத்துக்கிட வேண்டியிருக்கு. அதனால உன்னை சரியா கவனிக்க முடியல ராசாத்தி. அதுக்கு தான் சொல்லி நீ உன் வீட்டுல போய் இரு. ஆமா ராசாத்தி, அதுதான் சரி. வா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க வான்னு சொன்னேன். என்னது இது? சித்தப்பா இவ்வளோ வேகமாக கூட்டு போறவன் நம்ம போட்டு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற போறாவளோ?